மகாராஜா படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம். விஜய் சேதுபதியோடைய 50வது படம். அந்த படம் சொன்ன விஷயம் ஒரு அழுத்தமான ஒரு விஷயம். அந்த படத்துடைய திரைக்கதை அமைப்பு இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக எல்லாருக்கும் பிடித்த மாதிரி இருந்துச்சு. அதனால் அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, ஜப்பான்லேயும் போச்சு, அங்கேயும் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சு. சைனாவிலையும் போகுது, அங்கேயும் ஹிட் அடிக்குது. இப்படி ஆசிய மொழிகள்லேயே மகாராஜா படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குது. கிட்டத்தட்ட ஒரு கிம்கிட்டு படத்தோட ஒரு சாயல்லே ஒரு படம் எடுத்து வச்சுருக்காருப்பா, சூப்பராக இருக்குப்பா, ஒரு ஓல்டு பாய் படத்துடைய ரெஃபரன்ஸே இதில் இருக்குப்பா அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. அந்த படத்துடைய இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதனை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேசியாகணும். ஏன் நம்ம நித்திலனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் பின்னாடி சொல்கிறேன். நித்திலனுடைய முதல் படமான குரங்கு பொம்மை படத்துடைய டைட்டில் கேட்கும்போது நம்ம ஒரு மாதிரி என்னடா இது காமெடி படம் பேர் வச்சுருக்காங்க, குரங்கு பொம்மை அது இதுன்னு. பாரதிராஜா ஐயா நடிக்கிறாங்க, ஒரு பக்கம் தயாரிப்பாளர் தேனப்பன் ஐயா நடிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் விதார்த்து நடிக்கிறாரு. என்ன படம் பெருசாக எடுத்துருக்க போகிறாங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப அசால்ட்டாக நினைப்போம். ஆனால் அந்த படத்துடைய திரைக்கதையோடைய வடிவமே வேறு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்னா, ஒரு சாதாரண ஒரு 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 ஆள் மாறாட்டம், ஒரு சுந்தர்சி படம் பார்த்தோன்னா ஒரு வைரத்தை இந்த பொம்மையில் வச்சு கடத்திட்டு போய் அப்புறம் அந்த பொம்மையில் வச்சு கடத்திட்டு போய் ஒரு காமெடி பண்ணி வச்சுருந்தாங்க. இல்லை, ஒரு சாதாரண கதையை ரொம்ப சூப்பராக அட்டம்ப்டாக ஒன்று பண்ணி அந்த அட்டம்ப்டில் ஒவ்வொரு கேரக்டரோடைய பாசிட்டிவிட்டியும் நெகட்டிவிட்டியும் அழகாக பிரித்து இதில் மனிதம்னா என்ன, இயற்கைனா என்ன, யதார்த்தம்னா என்ன அப்படிங்கிற ஒரு அழுத்தமான ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை வந்து அதில் பேசியிருப்பார். அது பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் எடுத்திருக்க நித்திலன் சுவாமிநாதன் அப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஒரு படத்தோடைய கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் அப்படின்றாங்க, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு பேச்சு அடிபடுது. அதுக்கு காரணம் என்னென்னா, மகாராஜா படத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினி பார்க்குறாரு, படம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இப்போலாம் ரஜினி சார் வந்து யங்ஸ்டர்ஸ் யாராக இருந்தாலும் கூப்பிட்டு அரவணைச்சு நமக்கு ஏதாவது ஒரு கதை இருந்தால் சொல்லுங்களேன், அப்படின்னு சொல்லி சொல்கிற விஷயங்களை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். அந்த மாதிரி இவர் ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை வந்து ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் 2 பேருக்கும் ஓரளவுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. இப்போது ரஜினி சார் வந்து அடுத்து இப்போ ஹச்சுனோத்து கூட ஒன்று பண்ண போகிறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பேச்சு அடிபட்டுச்சு. விஜய் யாரெல்லாம் டேரக்டர்னு வச்சு படம் எடுத்து ஹிட்டு கொடுக்குறாரோ அந்த டேரக்டர்லாம் ரஜினியும் பண்ணுறாரு, விஜய் வழியில் ரஜினி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து எப்போ பார்த்தாலும் இந்த காக்கா கழுகு குருவி சண்டை கழுகு சண்டை வந்ததுலேருந்து ஓடிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதோடைய ப்ரொடக்ஷன் பேனர் அப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக வெளிவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி, நித்திலன் சுவாமிநாதன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரியே நித்திலன் வந்து திரைக்கதையில் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் வந்து வெல் எக்ஸ்பெக்டட். இப்போது இவர் ரஜினி சாருக்கு என்ன மாதிரியான ஒரு கதையை ரெடி பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல. ஏன்னா விதார்த்தை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு. விதார்த் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆக்டர், ஒரு செகண்ட் லெவல் தேர்ட் லெவல் ஆஃப் ஆக்டர் அப்படின்னு வச்சுக்கோமே. அவர் வச்சு ஒரு சூப்பரான ஒரு படம் கொடுத்தாரு. அந்த படம் நல்ல படம், நீங்கள் முடிஞ்சால் யூடியூப்பில் இப்போ கூட போய் பாருங்கள். குரங்கு பொம்மை ஒரு நல்ல படம். ஆனால் அந்த படத்தை பற்றி அப்போ யாரும் பேசலை. மகாராஜாவுக்கு அப்புறம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அன்னைக்கு அந்த படத்தை பற்றி பேசாதவங்க ரொம்ப குறைவு. ஆனால் மகாராஜா படம் இருக்கு இல்லையா, அதோடைய அழுத்தம், அதோடைய ஆழம், அது சொல்ல வந்த விஷயம், அதோடைய பாசிட்டிவிட்டி ரொம்ப எல்லாருக்குமே பிடித்த ஒரு விஷயம். ஸோ இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினி வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா எந்த இடத்துலையும் கருத்து சொல்ல மாட்டார். கண்டிப்பாக முதல் பாயிண்ட்டு, ரஜினி சாருக்கும் கருத்து சொல்கிறது பிடிக்காது. 2வது பாயிண்ட்டு, கண்டிப்பாக ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம், டூ மச் ஆஃப் ஹீரோயிசம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அதே சமயம் ரஜினியோடைய அந்த ஹீரோயிசம் அவருக்கு உண்டான எமோஷ்னல் வேல்யூஸ், அதை தாண்டி அவருடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே அதில் திணிச்சு ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. நித்திலன் சுவாமிநாதன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த படத்துலேயுமே வந்து ரஜினியோடைய ஒரு வே ஆஃப் அப்ரோச்சு, அவருடைய மூமெண்ட்டு, அவருடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத வச்சுட்டு நித்திலன் ஒரு ஸ்டைலில் ஒரு விஷயம் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக நம்பலாம். அப்படி ஆணித்தரமாக நம்பும்போது இந்த ஓவராலாகவே இந்த ப்ராஜெக்ட் சூப்பராக நடக்கும். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த படம், நித்திலனுடைய அடுத்த படம் ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் ஆணித்தரமாக சொல்லலாம். எது இருந்தாலும் படக்குழுவினரும் சரி, இல்லை அந்த இயக்குனரோ அந்த நடிகரோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரைவரையும் இது வந்து ஒரு தகவல் மட்டுமே. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.